டியூரிங் பிரெக்னன்சி டைம்ல 6th or 7th மந்த்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வஜினல் ஏரியால டீப்பா ஒரு பெயின் ஃபீல் ஆகுது, கிராயின் ஏரியாலயும் ஒரு பெயின் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயின் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வஜினால இருந்து வர பெயின் கிடையாது, இதுதான் நம்ம பெல்விக் கிர்டல் பெயின் அப்படின்னு சொல்றோம். இந்த பெயின் ஏற்படும் போது நிறைய பேரால நடக்க முடியாது, பெட்ல ஒரு பொசிஷன்ல இருந்து திரும்பி எழுந்திருக்க முடியாது, கார்ல உட்காருறது, ஒரு சிம்பிளான ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றது எல்லாமே கஷ்டமா தெரியும். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெக்னன்சில வர ஹார்மோன் சேஞ்சஸ். அந்த ரிலாக்ஸ்ன்ற ஹார்மோன் வந்து ஜாயின்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் ஸ்ட்ரெச் பண்றதுனால ஃப்ரண்ட்ல இருக்கிற பியூபிக் சிம்பைசிஸ் போன் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால தான் இந்த பெயின் வருது. இது சில சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இந்த பெயின்ல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். 2 நீஸ்க்கு நடுவுல அந்த பாலை வச்சுட்டு ஒரு கம்ப்ரஸ் பண்ணணும், ஒரு 10 செகண்ட்ஸ். இப்ப கம்ப்ரஸ் பண்றாங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸுக்கு அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிட்டு தென் லூசன் பண்ணணும், திருப்பி டைட்டன். ஒரு 10 கவுண்ட்ஸுக்கு கம்ப்ரஸ் பண்ணிட்டு திருப்பி அதை ரிலாக்ஸ் பண்ணிடணும். இதே மாதிரி மார்னிங் ஒரு 20 கவுண்ட்ஸ், ஈவினிங் ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இருக்க அந்த பியூபிக் சிம்பைசிஸ் அந்த போன்ஸ் வந்து டைட்டன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸசைஸ நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா படுத்துட்டு யோகா மேட்ல படுத்துட்டு கூட காலை ரெண்டையும் மடக்கி வச்சுட்டு அந்த மாதிரி செய்ய முடியும். நீங்க பெட்லயுமே ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு திரும்பும் போது ஸ்லோவா திரும்பணும். நீங்க முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காந்து திரும்பினாலும் இந்த பெயின் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும். படுக்கும் போதும் 2 காலுக்கு நடுவுல ஒரு பில்லோ வச்சு படுத்தீங்கன்னாலும் இந்த பெயின் கொஞ்சம் கம்மியாகும். கார்ல உட்காரும் போதும் ஃபர்ஸ்ட் நம்ம சீட்ல உட்காந்துட்டு ஒரு காலம் எடுத்து வைக்காம 2 காலையும் சேர்த்து வச்சோம்னா இந்த பெயின் வந்து நமக்கு கம்மியாகும். என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிறது, ஸ்குவாட் பண்றது, கரையில உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். பேண்ட் போடும் போதும் நீங்க வந்து நின்னுட்டே போடாம உட்காந்துட்டு போட்டீங்கன்னா இந்த பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்.